வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு அருமையான குயிக்காக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நல்ல சுவையாகவும் நல்ல சத்தாகவும் இருக்கக்கூடிய நம்மளுடைய செந்தூர் மசாலாவோட நியூ இன்ட்ரோடக்ஷன், ஒரு சூப்பரான முருங்கை பொடி. அந்த முருங்கை பொடி வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் கலந்து செய்யப்பட்ட இந்த பொடியில் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், முருங்கைக்கீரையிலையும் கருவேப்பிலையும் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு. அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இட்லி தோசைக்கு பொடியாக வச்சும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யலாம். உங்களுடைய குழம்பு வகைகள்லையும் இந்த பொடியை ஆட் பண்ணி செய்யும்போது நல்ல மனமும் ருசியும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க, இப்போ நம்ம கிச்சன் போகலாம். எக்ஸாக்டாக 5 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக இந்த முருங்கை கருவேப்பிலை பொடி வாங்கி அடிக்கடி சாப்பிடுங்க. டெய்லி கூட ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டே வாங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நல்லாவே குறைஞ்சிரும். இப்போ நான் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கூடவே கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த சுவைக்காக நான் இதில் கொஞ்சம் முந்திரியும் சேர்க்க போகிறேன். அது ஆப்ஷனல் தான். முந்திரி சேர்த்துக்கலாம், இல்லை வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இந்த புளியோதரையிலலாம் வேர்க்கடலை அப்படியே சாப்பிடும்போது அதில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சுவை இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வேர்க்கடலையோ முந்திரியோ எது வேணுமோ சேர்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. நம்ம எப்படி இந்த தேங்காய் சாதம்லாம் தாளிப்போம் இல்லையா, லெமன் ரைஸ், தேங்காய் ரைஸ், அதே மெத்தட்லேயே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நீங்கள் தாளித்து விட்டுடுங்க. இப்போ இதில் நான் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போடுறேன். கூடவே ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை 1-2 கல்லில் இடிச்சும் போட்டுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ஒரு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அது ஆப்ஷனல் தான். ஆக்சுவலி நான் சொல்கிறது பூண்டு ஆப்ஷனல். வெங்காயம் போட்டுக்குங்க. பூண்டு சாப்பிட்றவங்க மட்டும் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சாப்பிடாதவங்க வெங்காயம் பூண்டு இல்லாமையும் இது செய்யலாம். பட் வெங்காயம் பூண்டு போடும்போது இன்னமும் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் போட்டுக்கிறோம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து இது எல்லாத்தையும் லேசாக வதக்கி விட்டுடுவோம். இந்த வதக்கி விடுறதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு பொடியில் உப்பு இருக்கும். ஆக்சுவலி அதை நீங்கள் நேராக பொடியில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த உப்பு சுவை அதில் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். பட் ரைஸில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த வெங்காயம் தாளிப்பிலே கொஞ்சம் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் முருங்கை பொடியை நம்ம அடுத்தது சேர்க்க போகிறோம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் செய்கிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்காக இருந்தால் லஞ்ச் பாக்ஸுக்கு 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களாக இருந்தால் 3 பேருக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது ஃப்ளேமை சிம்மரில் வச்சுட்டு நம்மளுடைய செந்தூர் ஸ்பெஷல் முருங்கை பொடியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுங்க. இல்லை கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கலாம் அப்படி பெரியவங்கன்னா நெய் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ நல்லா கலந்து விடுங்க. ஃப்ளேம் சிம்மர்லேயே தான் இருக்குது. இந்த ரைஸ் 1.5 கப் அரிசி, அதாவது பெரியவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 2 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பரான முருங்கை பொடி. இந்த முருங்கை பொடியில் முருங்கைக்கீரையும் இருக்குது, கருவேப்பிலையும் இருக்குது. ஸோ அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ்பெஷலி அயன் டெஃபிஷியன்சிஸ் இருக்கவங்க, நான் சொன்ன மாதிரி இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கவங்க, அவங்கெல்லாம் அடிக்கடி இந்த முருங்கை பொடியை நீங்கள் சாப்பிடலாம். உங்களோட டயட்டில் சேர்த்துக்கிட்டே வாங்க.
நம்மளுடைய செந்தூர் மசாலாவோட இந்த முருங்கை பொடி எப்படி இருக்குன்னு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.